ஆண்டவரும் அருமைரட்சகருமா இருக்கின்ற இயேசு நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு நான் 9வது நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கின்றோம். கடந்த 7 நாட்களாக தேவன் நம்மை கிருபையாய் நடத்தினார், நேர்த்தியாய் நடத்தினார், சமாதானத்தோடு நடத்தினார். நம்ம அவருடைய சமூகத்திலே அவருடைய ஜனமாய், அவருடைய மகனாய் மகளாய் ஆனந்த களிப்போடு நித்தம் வாழ செய்கின்றார். இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போன்ற ஒரு காரியம் ஆபகு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமனை விழுங்குவதும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் தன்னுடைய தீமை நிமித்தமாக நீதிமனை விழுங்குவதை நீர் ஏன் மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று நாம் பார்க்கின்றோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே படுகின்ற பாடுகள், நிந்தனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், இயலாத காரியங்கள் துன்மார்க்கனுக்கு சாதகமாக செயல்படும், துன்மார்க்கனுக்கு வாய்ப்பாக அமையும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் குறித்த காலத்தில் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க வளராக்கின்றார். பாவத்தை பாராத சுத்த கண்ணனே என்று நாம் பார்க்கணும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய விசுவாசத்திற்கு புறம்பான காரியங்கள் செய்கின்ற பொழுது தேவன் நன்மையும் தீமையும் பாராதவராய் அவருடைய இதயமானது மனம் கலங்கி காணப்பட்டது. அதைத்தான் இந்த இடத்தை சுட்டி காட்டுகின்றார். துன்மார்க்கன் நீதிமனை விழுங்குவதை நீர் ஏன் மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் எச்சரிப்பை கொடுக்கின்றார். இது ஆபக் தீர்க்கதரிசனம் மூலமாக உரைக்கின்ற ஒரு தீர்க்கதரிசன உரை. இது ஜனங்களுடைய விடுதலைக்காக தேவன் திரும்ப முறையிடுகின்ற ஒரு அழுகையின் குரல் என்று கூட சொல்லலாம். அந்த சூழ்நிலையில்தான் தேவன் சொல்கின்றார், பாவத்தை பாராசுத்த கண்ணன், துன்மார்க்க நீதிமனை விளங்குவதை நீர் ஏன் மௌனமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவர் அந்த நேரத்தில் அவருடைய இருதயமானது தீமையும் பார்க்க முடியாமல் நன்மையும் பார்க்க முடியாமல் அவர் மிகுந்த மனக்கலக்கத்தோடு காணப்பட்ட ஒரு சூழல். தன்னுடைய ஜனங்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சூழல். அந்த சூழல்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கின்றார். இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய முடியாதபடிக்கு நம்மிடத்தில் பாவங்களோ சாபங்களோ வீணான எண்ணங்களோ சிந்தனைகளோ காணப்பட்டால் தேவனுடைய ஆளுகை நமக்குள்ளே காண முடியாது, தேவனுடைய கிருபை நமக்குள்ளே காண முடியாது. மாறாக நாம் நிந்தனைக்குள்ளும் வேதனைக்குள்ளாக சிக்கிக்கொண்டு நம்மை நாமே வியாகலப்பட்டு கொண்டிருப்போம். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கின்ற பொழுது சற்று யோசிக்கும் வண்ணமாக நீங்கள் செயல்படுங்கள். நாம் செய்வது சரிதானா, தேவனுக்கு பிரியமான காரியமா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். தேவன் உங்கள் மீது பிரியமுள்ள ஒரு தேவன். அவர் நம்முடைய பாவத்தை பார்க்கின்ற தேவன் அல்ல. நம்மளுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தாலே போதும், அவர் நமக்கு எல்லா விதமான சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசைக்கு இருக்கின்றார். நேர்த்தியான நேரத்தில் உங்களுடைய அழுகுரல், உங்கள் கண்ணீர், உங்களுடைய வீணான பிரச்சனைகள், நீங்கள் விடுபட முடியாத போராட்டங்கள், இவை எல்லாவற்றையும் மத்தியிலும் தேவன் மனம் இறங்கி உங்களை விடுவிக்க இருக்கின்றார். அவருடைய கிரியை நடப்பிக்கிறதுக்கான வழியை திறந்து கொடுங்கள், உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். நீங்கள் துன்மார்க்கன் போல் நடக்காமல் கிறிஸ்துக்கு பிரியமான பெயர் வாழ உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். கட்டாயம் உங்கள் இருதயத்தை தேவன் கிரியை செய்வார். நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்வீர்கள். அதன் நிமித்தமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தையும் ஒரு அடையாளத்தையும் செய்யக்கூடும். பாருங்கள், மிக அழகாக போட்டு பாருங்கள். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்ன துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிறோம் நீதிமனை விழுங்கும் போது நீர் மௌனமாக இருக்கிறேன் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. இது போன்ற ஒரு இக்கட்டு, ஒரு வேதனை நமக்குள்ள வரக்கூடாது. கிறிஸ்து நம்ம இடத்தில் கிரியை செய்ய முடியாதபடிக்கு இருக்கின்ற பாவங்களை தேவனுடைய சமூகத்தை நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது தேவன் அறிந்து விடுவித்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். விசுவாசியுங்கள், அவரை இருகளாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் நீ கிரியை செய்க என்று சொல்லி அவரிடத்தில் கேளுங்க. நிச்சயம் தேவன் உங்களை விடுவிப்பார். நான் ஜெபிக்கலாம். நான் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நேர் எங்கள் உள்ளத்திற்கு வர முடியாதபடி தடையாரிக்கின்ற துன்மார்க்கத்தனமான எண்ணங்கள்,
துன்மார்க்கத்தனமான சிந்தனைகள், துன்மார்க்கத்தனமான கிரியெல்லாம் மன்னித்து, ஆண்டவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய மகத்துவம் எங்கள் வாழ்விலே திறம்பட காண நீங்கள் உதவி செய்யுங்க. சுவாமி, 8 நாட்களாக காண செய்த தேவன், இன்றைக்கு 9 நாளில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நேர்த்தியான ஒரு ஆசீர்வாதத்தை நடத்தும். உங்களுடைய பிள்ளையோடைய கண்ணீர், கவலை, துக்கம் எல்லாம் நீங்க செய்யும். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதியும். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தும். நிறைய வழிநடத்தும், பொறுப்படுத்தும், பாதுகாத்துகளும் உமக்குள்ளே உண்மையோடு உத்துமத்தோடு வாழ உதவி செய்யும். இயேசு மிஞ்சி நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நிகழ்ச்சியோட கருத்துக்களை அநேகருக்கு தெரியப்படுதுங்க. கட்டாயம் கிறிஸ்து உங்களை ஆசைப்படுறாங்க. ஆமென்.